இஸ்ரவேல் தேசத்தில் தாவீது என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் 8 பேரில் இளையவனாக இருந்தான் மற்றும் அவன் தந்தையின் ஆடுகளை கவனிப்பதில் நேரத்தை செலவழித்தான். ஒரு நாள் தாவீதின் தந்தை ஈசாய் தாவீது சவுலின் படையில் இருந்த தனது அண்ணன்களுக்கு உணவு கொண்டு செல்லும்படி அனுப்பினான். அந்த படை பெலிஸ்தியர்களுடன் போரிட்டு வந்தது. அங்கே கோலியாத்து என்ற வீரன் இருந்தான். தாவீது போர் நிலத்தில் வந்தபோது அவன் கோலியாத்தைப் பார்த்தான். கோலியாத் 9 அடிகள் உயரமாக இருந்தான் மற்றும் அவன் கனமான கவசத்தை அணிந்திருந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் இஸ்ரவேல் மக்களை ஏளனம் செய்தான். எல்லா சிப்பாய்களும் கோலியாத்தை பார்த்து பயந்து விட்டார்கள். அவர்கள் கோலியாத்தின் மாபெரும் உருவத்தை பார்த்து நடுங்கிவிட்டனர். ஆனால் தாவீது பயப்படவில்லை. அவன் தன்னுடைய நம்பிக்கையை கடவுளில் வைத்திருந்தான். தாவீது தனது அண்ணன்களை பார்க்க போனபோது அவன் கோலியாத்தின் கேலியை கேட்டு நின்றான். தாவீது சவுலிடம் போனான். அவன் சவுலிடம் சென்று, நான் கோலியாத்துடன் போராடுவேன் என்று உறுதியாகச் சொன்னான். சவுல், நீ ஒரு சிறு பையன், இப்பெரிய கோலியாத்தை எப்படி போராட முடியும் என்று கேட்டான். சவுல் தாவீதின் தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். தாவீது, கடவுள் எனக்கு சிங்கங்கள் மற்றும் கரடிகளை வீழ்த்த உதவினார், அவர் கோலியாத்தை வீழ்த்தவும் எனக்கு உதவுவார் என்று உறுதியாகச் சொன்னான். தன்னுடைய பசுக்களை பாதுகாக்கும் பொழுது அவன் பல மிருகங்களிடம் போராடி வெற்றி பெற்றதை நினைவு கூர்ந்தான். சவுல் சம்மதித்து தன்னுடைய கவசத்தை தாவீதுக்கு கொடுத்தான். ஆனால் அது தாவீதுக்கு பெரியதாகவும் கனமாகவும் இருந்தது. தாவீது அதை அணிந்தபின் நடக்க முடியாமல் ததும்பினான். தாவீது, இதை நான் அணிய முடியாது, நான் என்னுடைய கவனையும் கற்களையும் மட்டும் எடுத்து செல்வேன் என்று சொன்னான். அவன் தன்னுடைய உடைகளை மாற்றி என்ன செய்வது என்பதில் உறுதியுடன் இருந்தான். தாவீது கவனையும் நதி அருகிலிருந்து 5 மெல்லிய கற்களையும் எடுத்தான். அவன் கோலியாத்தை நோக்கி நடந்தான். அவன் ஒவ்வொரு அடிகளையும் கடவுளின் உதவியுடன் எடுத்து வைத்தான். கோலியாத் தாவீதின் வருகையை பார்த்து, நீ என்னை நாயாக எண்ணுகிறாயா? நான் உன்னை பறவைகளுக்கும் காட்டுக் கொழுப்புகளுக்கும் கொடுத்து விடுவேன் என்று நகைத்தான். தாவீது, நீ வாளும் கத்தியும் கொண்டு எனக்கு எதிராக வருகிறாய். நானோ நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர்தம் பெயரால் வருகிறேன். இன்று எல்லாருக்கும் கடவுள் வாளும் கத்தியும் இல்லாமலே காப்பாற்ற முடியும் என்பதை நிரூபித்து காட்டுவேன் என்று சொன்னான். அவன் தன்னுடைய சிறு கல்லை கவனில் வைத்து அதை வலுவாகச் சுற்றி கோலியாத்தின் நெற்றியை குறி பார்த்து எறிந்தான். அவன் தரையில் விழுந்தான். உடனே தாவீது ஓடி அந்த பெலிஸ்தியனின் மேல் ஏறி நின்றார். அவனது வாளை அதன் உறையிலிருந்து உருவி அவனைக் கொன்று அவன் தலையை கொய்தார். தாவீது வெற்றியை அறிவித்து, கடவுள் நமக்கு வெற்றி கொடுத்தார் என்று கைகூப்பினான். அவன் மகிழ்ச்சியுடன் கத்தினான் மற்றும் இஸ்ரவேல் மக்கள் உற்சாகமாய் கூச்சலிட்டனர். அவர்கள் கத்தும் குரலால் மலைகள் ஒலிக்கக் கேட்டன. இஸ்ரவேல் மக்கள் கோலியாத்தை வென்று பெலிஸ்தியர்களை துரத்தினார்கள். அவர்கள் தாவீதின் தைரியத்தை பார்த்து மகிழ்ந்தனர். தாவீதின் தைரியமும் கடவுளின் மீதுள்ள நம்பிக்கையும் மக்களை காப்பாற்றியது. இதுதான் தாவீது மற்றும் கோலியாத்தின் கதை. இஸ்ரவேலின் மக்களுக்கு சிறந்த பாடமாக உள்ளது. தாவீதின் நம்பிக்கை மற்றும் தைரியம் எல்லோருக்கும் உதாரணமாக உள்ளது. தாவீது பின்னர் இஸ்ரவேலின் மிகப்பெரிய ராஜாவாக ஆனான். எப்போதும் கடவுளின் மேல் நம்பிக்கை வைத்து அவன் எல்லோருக்கும் நம்பிக்கையை கொடுத்தான். நீங்கள் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் அல்லது பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கடவுள் உங்களுடன் இருந்தால் எதையும் செய்துவிடலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை வளர்க்கும்.